ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தேங்காய் பால் வெஜ் புலாவ். இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த வெஜ் புலாவ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 கப். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா, பீன்ஸ், கேரட், அப்புறம் கோஸ், அப்புறம் ஊற வச்ச பட்டாணி. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை, அதனால் ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நல்லா அகலமான அடிகனமான குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா வெடித்ததும் நல்லா வாசம் நல்லா ஜம்முன்னு வருங்க. இந்த ஸ்டேஜில் புலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நான் சோம்பு சேர்க்கலைங்க, அதனால் இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோம்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு 3 பச்சை மிளகா போதுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா இன்னுமே சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவுக்கு 3 பச்சை மிளகா மட்டுமே போதும். அதுவே நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் கட் பண்ணும்போது உருளைக்கிழங்கும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்தெந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. வெஜ் புலாவ் நல்லாயிருக்கும். எப்போயுமே ஆஸ் யூஷுவல் சேர்க்குற பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எது இருக்கோ நம்மக்கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலே வதக்கும்போது காயெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக வதங்கி வரும். அடுப்பை பார்த்திங்கன்னா கூட குறைச்சி வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட்டாணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தேங்காய் பாலும் 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நிறைய சேர்க்கும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நான் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா கட்டாயமாக தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். முதல்லையே சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் அடுப்பில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு எல்லாமே வதக்கிக்கிட்டு இருக்கேன் பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்காக. இப்போ காய்கறி, தேங்காய் பால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கனுக்கான வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் கம்பல்சரி வந்து நல்லா ஊறினாதாங்க ரைஸ் நல்லா பொலன்ட்டு வரும். அதனால் கட்டாயமாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சு சேர்க்கும்போது ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வரும். அப்படியே ஜென்டிலாக ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு திறந்தா போதும். ரைஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் குக்காக இருக்கும். 2 நிமிஷம் போதுங்க. அதுக்கு மேலே வந்து ரைஸ் குக் பண்ண வேணாம். நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில்
இன்னுமே ரைஸ் நல்லா சாஃப்டாக சில்கியாக வர்றதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். டெய்லியுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் நெய்யாச்சும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நெய் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து விசில் வைக்க வேண்டாம். ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கினா போதும். விசில் போட்டுட்டேன். இந்த பக்கம் பட்டர் சிக்கனுக்கான மசாலாவும் ரெடியாக நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இதை வந்து ஃபுல் வீடியோவாக எடுக்கலை நான். எடுத்தோம்னா வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். பட்டர் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா மசாலாலாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பட்டர் போட்டு சிக்கனையும் உள்ளே சேர்த்து நல்லா சாட் ஆஃப் பண்ணிட்டேன். மசாலாவையும் அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் வந்து ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தேங்காய் பால் வெஜ் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாம் உடையாமல் நல்லா சில்கியாக சூப்பராக அடி பிடிக்காமல் நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. பச்சை மிளகாய் மட்டும்தான். வெஜ்ஜு பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்னும் வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான். நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் வெஜ் புலாவ் வந்து ஈஸியாக நான் குக் பண்ணிட்டேன். இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம் வாங்க பட்டர் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் பட்டர் சிக்கனும் முடிஞ்சிருச்சுங்க. நான் பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு போன்லெஸ் தான் எடுத்துருக்கேன். போன்லெஸ் சிக்கனில் பண்ணால் தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் கீ ரைஸோட இந்த சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். வாங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையும் கமகமன்னு வருதுங்க. 1 பாட் ரைஸ் அப்படி இல்லைனா வெரைட்டி ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டுட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த தேங்காய் பால் புலாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.